அவ்வளோதானா, நீ எதுவுமே சொல்லலையா, எந்த ப்ராடக்டே வைக்கல, நான் தான் முதல்ல சொல்லிட்டுருக்கேன் எதுவுமே இல்லை அப்படின்னு. நான் பண்ணிட்டேன், அது வந்து சூப்பராகவும் இருக்குது. பட் இப்படி சொதப்புதுன்னு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து மதுரையில் தான் ஸ்டார்டட்ல மதுரையில் ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் கனெக்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்டர் வைஸ் அப்படின்னு, அது இன்னுமே இன்டெப்த்தாக சொல்ல முடியுமா? அந்த கனெக்டில் இப்போ என்ன நடக்கும், என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? நான் துபாய் போகிறேன்றதை நான் ஸ்கேலப்பாகவே யோசிக்கல. நான் ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஹையஸ்ட் ஸ்கேலப்னே நான் நினைக்கிறேன். ஃபேமிலி பார்த்துக்கணும்னு இருக்கும், ப்ரொஃபஷனலும் பார்த்துக்கணும், ப்ளஸ் இது ஒரு ஃபோரமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர், அது ஹேவ் டு கம் அகெயின் அண்ட் அகெயின், இதில் ஏதோ ஒரு யூஸ் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன உங்களுக்கு? நிறைய வேலையை டிஃப்ரெண்ட் டைமில் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். நான் வந்து ஒரு ஐ எம் அ பிகினர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன், சர்டிஃபைட் ஆயிருக்கேன், சரிங்களா. நான் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணால் நான் போவேன். ஆனால் அந்த கோல் செட்டிங்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கான டவுட், அவங்களுக்கான கோலை எப்படி செட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னா விமன் ஃபோரமோட ஃபவுண்டர் தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரேணுகா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் ஹெச்ஆர்லேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு மேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ட்ரைனிங் இருந்திருக்கீங்க, ஈவெண்ட் மேனேஜராக இருந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஜேர்னி போகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஃபோரத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டராக இருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஜேர்னியெல்லாம் போச்சு, ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா? எஸ், ஓகே. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு மேரேஜ் ஆனது 2008. ஐ காட் மை பேபி இன் 2017. ஸோ நான் என்னோடய கெரியர், நான் காலேஜ் படிக்கும் போதே ஐ காட் மேரிட். ஓகே. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை டிகிரி வந்து ஒரு கட்டாயம் ஐ வாண்ட் டு கோ டு ஒர்க் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் ஐ ஸ்டார்ட் அ கெரியர் அஸ் அ ஹெச்ஆர். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது தான் வி சடன்லி ரியலைஸ் இன் ஆர் ஃபேமிலி, எனக்கு குழந்தை இல்லை, ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் டூ அப்படின்ட்டு. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தில் ஐ எம் நாட் ஏபிள் டு கண்டினியூ தி ஃபுல் டைம் ஜாப். ஸோ ஐ பிகம் அ ஃப்ரீலான்சர் ரெக்ரூட்டர், ஃப்ரீலான்சர் ட்ரெயினர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து 2018 ஒரு 12 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு புரிய வந்துச்சு, அந்த 2009 இதில் நம்மளுக்கு அப்போல்லாம் ஃப்ரீலான்சிங்ன்ற டேர்மே கிடையாது. பார்ட் டைம் ஜாப்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரகிள், பர்சனல் கமிட்மெண்ட்டையும் விடாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற உமனுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் காட் மை பேபி 2017 அவள் பிறந்தா. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஐ தாட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி. இட்ஸ் கால் கார்மெட் சொல்யூஷன். கார்மெட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து இட்ஸ் அக்ரோனமி, CORMET, கன்சல்டன்சி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மேனேஜிங் ஈவெண்ட் அண்ட் ட்ரைனிங். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கார்மெட் அப்படின்னு நாங்கள் வச்சோம். ஸோ அந்த கம்பெனி எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து உமனுக்கு எம்ப்ளாயபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ உமன்கிட்ட நம்ம சப்போர்ட் வாங்குவோம். நான் உமனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு அன்றைக்கி நினைக்கல. நம்ம சப்போர்ட் சீக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏன் உமன் ஹெச்ஆர்ஸ்லாம் இன்வைட் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது. ஐ எம் அ ஸ்ட்ராங் ரெக்ரூட்டர். ஸோ நான் உமன் ஹெச்ஆர்ட்ட நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம். ஸோ ஐ எம் குட் அட் ஆர்கனைசிங் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஐ இன்வைட்டட் உமன் ஹெச்ஆர்ஸ், வாங்க இந்த மாதிரி அப்படின்னா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வாண்ட் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் மை பாஸ். அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஒர்க்ட் இன் ஒன் கம்பெனி, பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த பாஸோட நான் பிரைன் ஸ்டார்ம் பண்ணேன், மேம் இந்த மாதிரி யாருமே இன்வைட் பண்ணால் கொஞ்சம் வரமாட்டாங்க, பிகாஸ் தே நீட் மெனி அப்ரூவல்ஸ் ஃபார் கார்பரேட். அப்போ அவங்க தான் வந்து நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி பிரைன் ஸ்டார்மில் கண்டுபிடிச்சோம், ஒய் டோன்ட் யூ இன்வைட் உமன் டிசிஷன் அத்தாரிட்டி, உமன் ஓனர்ஸே இன்வைட் பண்ணு. ஸோ இன்வைட் பண்ணலாம், டிசிஷன் அத்தாரிட்டியே நம்ம இன்வைட் பண்ணுவோம் அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கம்பெனியோட ஈவெண்ட் பேர் தான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட். 2019 உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட்னு ஒரு ஈவெண்ட்
நான் பண்ணேன். ஓகே. ஸோ அப்பயுமே செகண்ட் ஃபெயிலியர் என்னன்னா, நான் இன்வைட் பண்ணால் எவ்ரிபடி இஸ் திங்கிங் தட் இஸ் சம்திங் கைண்ட் ஆஃப் செல்லிங் ப்ராடக்ட்ஸு. ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க, கடைசி ஒரு ப்ராடக்டை விற்பாங்க, அதுக்கப்புறம் என்னையும் இதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ பீப்புள் ஆர் நாட் கம்மிங். அப்புறம் திருப்பி அகெயின் வி போத் சிட் அண்ட் பிரெயின் ஸ்டார்ம், வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ வி brainstorm and we identify people love appreciations. So what we thought is we are going to do it on March 8th 2019. So ஏன் வந்து உமன் அச்சீவர்ஸை இன்வைட் பண்ணி நம்ம வந்து அவங்கள ஹானர் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இப்போ மாதிரி அவார்ட் ஈவெண்ட் வந்து நிறைய கிடையாது அப்போ 2019. ஸோ ரொம்ப ஃபியூ தான் இருக்கும். அதுவுமே வந்து கமர்ஷியல் டேர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த நாலேஜே எங்களுக்குலாம் இல்லை. ஸோ வி ஜஸ்ட் இன்வைட் அண்ட் ஹானர் தெம், அவ்வளோதான். ஸோ அப்படி நான் வந்து அப்போனா நான் சும்மா பக்கத்தில் இருக்க ஹெச்ஆரையோ நோன் ஹெச்ஆர்ஸையோ இல்லை நோன் பிஸ்னஸ் ஓனர்ஸையோ நான் வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ண முடியாது. தட் கேன் நாட் பி அ ரைட் வே டு டூ ஹானரிங்கில். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது ரீடிஃபைன் ஆகி 50 ப்ரொஃபஷனல்ஸை வி இன்வைட்டட், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். கார்மெண்ட் சொல்யூஷனுக்காண்டி நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு இது, அதுவே இல்லாம ஒரு 50 50 உமனை கூப்பிட்டு ஐ ஹானர் தெம் அஸ் லைக் உமன் அச்சீவர்ஸ் அப்படின்ட்டு. அங்கே நான் கார்மெண்ட் அந்த ஈவெண்ட்ல நான் கார்மெண்ட்டை பற்றியும் பேசல, பிகாஸ் அந்த ப்ரெஷர் ஐ ஹேட். உமன் வரமாட்டாங்க, நம்ம கூப்பிட்டாலுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை விற்க போறீங்களோன்னு பயமா, இந்த ஒரு ஹேண்ட்லிங் ப்ரெஷர். அது போக நான் அப்ரூவல்னு கேட்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு அப்ரூவல் போகும்போது உமனா வருவாங்களா, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் நீ பண்ணவே மாட்டேன்னு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் சம் அஃபீஷியல், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்தோடனே என்னடா இதுன்னு என்னோட தாட் ப்ராசஸே அப்படியே ரீஃப்ரேம் ஆயிடுச்சு. ரீஃப்ரேம் ஆகி சரி நம்ம அச்சீவ் பண்ணவங்கள செலிப்ரேட் பண்ணலாம், ஏதோ ஒன்று அவங்களுக்காவது ஹாப்பினஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வி ஜஸ்ட் செலிப்ரேட் தெம், அது மட்டும் பண்ணோம். ஈவன் முடியுது, வி கிவன் தெம் அ ஹை டீ. அப்போ தான் வந்து அவ்வளோதானா, நீ எதுவுமே சொல்லலையா, எந்த ப்ராடக்டே விற்கல, நான் தான் முதல்ல சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ சொன்னாங்க திஸ் ஐடியா இஸ் டூ கிரேட். ஸோ கனெக்டிங் ஆல் உமன் இன் அ சேம் பிளேஸ் அண்ட் டாக்கிங் அபவுட் தெம் ஹாப்பினஸ், அவங்களோட வருத்தம் அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. நான் இப்போ அவார்டு வாங்கின எல்லாரையுமே ஒரு 2 minutes to 5 minutes நான் எல்லாருமே பேச விட்டேன். ஏன்னா நிறையா டைம் இருந்துச்சு, எதுவுமே பிளான் இல்லை, சும்மா ஹானர் பண்ணுறது தான் பிளானாக இருந்தனால நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அப்ரிஷியேஷன் வந்துச்சு. ஸோ இந்த இது வந்து அந்த வைப் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்போ அங்கே இருக்க அந்த 50 அச்சீவர்ஸ் தான், நீ ஏன் இதை வந்து மந்த்லி நடத்தக்கூடாது, மந்த்லி வந்து நீ என்ன பண்ணுனா எங்களெல்லாம் இன்வைட் பண்ணு, வி கேதர் ஹியர், பிஸ்னஸ் நோக்கமும் கிடையாது, வி ஜஸ்ட் கேதர் அண்ட் வி டாக். ஓகே, அப்போ நம்ம நாலேஜ் ஷேரிங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே அப்பாயிண்ட் மீ அஸ் அ பிரசிடென்ட். அப்போ கூட நம்ம ஒரு உமன் ஃபோரத்தோட ஃபவுண்டர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் தான் பிரசிடென்ட், இன்னொருத்தவங்களை விபி ட்ரெஷரராக ஆக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மார்ச் 2019 இப்படி தான் இந்த ஜேர்னி வந்துச்சுங்க. சூப்பர் மேம். ஆக்சுவலி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கேயோ போகி நம்ம சூப்பராக வந்து ஒரு உமன் ஃபோரம் வந்து நம்ம வந்து நிறுவிட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எமோஷ்னலாக சொல்லியிருந்தீங்க, அவங்க எமோஷன் ஸ்டோரிஸை சொன்னாங்க, பிஸ்னஸ் ரீதியாலாம் இல்லாமல் அது ஒரு தேவைப்பட்டுச்சுன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வி ஆக்சுவலி நீட் சச் ஃபோரம்ஸ். ஏன்னா மென் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து ஒரு கோல் நோக்கி போயிட்டுருப்பாங்க. விமன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்சுவலி ஃபேமிலி ப்ரெஷரும் மெயின்டைன் பண்ணுவாங்க, சொசைட்டி ப்ரெஷரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தே நீட் ஸ்பேஸ். அதுவும் அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம்ஸும் யார்ட்டாவது அவங்க புலம்பிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருந்து அடுத்த ஒர்க்கை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரசிடெண்ட்டாக நான் ஆவனே தெரியல டக்குன்னு ஆகிட்டேன்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் அங்கே நடந்துச்சு, நீங்கள் கண் கூட அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் பற்றி சொல்ல முடியுமா? அதுதான். ஸோ எவ்வளோ அழகாக அது வந்து செலிப்ரேட் பண்ணாங்களோ, சடன்லி நெக்ஸ்ட் மந்த் ஓகே என்னாச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் எடுத்து கொண்டு வந்துட்டு வி இன்வைட் சேம் பீப்புள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அளவுக்கு ஹாப்பினஸ் எடுத்தோமோ அதோட சேட் ஸ்டோரி அன்னைக்கு தான் இருந்துச்சு. ஸோ நோபடி இஸ் அலைனிங் ஆன் சிட்டிங் பிகாஸ் தட் அந்த ஏஜ் எனக்கு 29 இருக்கும் நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஐ எம் நாட் ஸோ அத்தாரிட்டிவ் டு ஹேண்ட்லிங் பீப்புள் டு ஸ்டே காம். எனக்கு தெரியல நான் இந்த மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நோபடி இஸ் எனக்கு கண்ட்ரோல் இல்லை அங்கே. அந்த மீட்டில் ஏப்ரல் 2019 கம்ப்ளீட் சொதப்பல்னு
எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒன்று நான் பண்ணிட்டேன், அது வந்து சூப்பராகவும் இருக்குது, பட் இப்படி சொதப்புதுன்னு. அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து மதுரையில் தான் வி ஸ்டார்டட்ல, மதுரையில் ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. டோஸ்ட் மாஸ்டர்னு ஒரு ஃபோரம் தெரியும்ல, அங்கே போகிறோம் நாங்கள். ஸோ யூ ஜஸ்ட் see how meetings works. ஒரு காமன் ஆடியன்ஸை கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு அப்சர்வ் பண்ணு. இதுவுமே நல்ல ஒரு உனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கான ஸ்கில்லை கொடுக்குற ஒரு இதான். நான் ஐ வென்ட் அஸ் அ விசிட்டர் தே. ஸோ அப்போனா ஒரு மீட்டிங்னா ஒரு அஜெண்டா இருக்கணும், இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுவாங்க, அஜெண்டாவும் தப்பா போக வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ், இந்த மாதிரி நிறைய நான் கத்துக்கிறேன். நான் வந்து அப்புறம் லிங்க்டின்ல வந்து லேர்னிங் மோர். ஸோ நிறைய பிரைன் ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, ஸோ இதை நான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டே பை டே, மந்த் பை மந்த் இட் இஸ் க்ரோயிங். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 50 பீப்புளுமே இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்றாங்கன்னா நோ, டெஃபினெட்லி நோ. பட் அவங்களோட நாலேஜ் லேர்னிங்ஸு எல்லாத்தையுமே ஐ சிட் அண்ட் ஒர்க். இதுக்காண்டி நான் நிறைய உழைப்பை போட்டு எனக்கு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம இனிமேல் இதை பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்னா அதை ஃபுல்லாக அடிச்சுட்டு இல்லை நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபோரம் வந்து இனிஷியலாக க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண தான் நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டில் இட் இஸ் க்ரோயிங். ஸோ எப்பவுமே ஒரு ஃபோரம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மெயினான ஒரு டார்கெட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு மெயின் பர்பஸ், இதுக்காக தான் இந்த ஃபோரம் நான் வந்து தொடங்குறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளோட ஃபோரமுக்கு வந்து பர்பஸ் என்னவா? எஸ், எப்பயுமே வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாச்சுன்னா உருவாகும் போதே மிஷன், விஷன், கோர் வேல்யூஸ் அப்படின்றது ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனால் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா என்னென்ன ப்ரூவன் ரெக்கார்டை இருந்துச்சோ அதை வச்சு வி டிசைன் மிஷன், விஷன் அண்ட் கோர் வேல்யூஸ். ஸோ அதில் வந்து வி ஆர் அ சேஞ்ச் மேக்கர் ஃபார் உமன். மிஷன் இஸ் டு கோ குளோபலி. கோர் வேல்யூஸ்னு ஒரு 5 விஷயம் வச்சுருக்கோம். இட்ஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட். நெட்வொர்க்கிங் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். சஸ்டைனபிலிட்டி உமன் நீடட். ஒரு பிஸ்னஸ்னு அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ஆசையில் வந்துடுறாங்க. ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நிறைய ஃபியர் ஃபேக்டர் வருது. க்ளோஸ் பண்ணிடலாமான்னு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். எப்பயாவது யாருக்குமே இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் உமன், எனி ஹியூமன் தே வாண்ட் ஒரு வெண்ட் அவுட் இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஹேண்ட் ஹோல்டிங் நாங்கள் கொடுப்போம். சஸ்டைனபிலிட்டி இஸ் ஆர் செகண்ட் கோர் வேல்யூ. ஏன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணி 2020 கோவிட் வந்துச்சு. என்னோட ஃபோரம்ல நான் என்ன சொன்னேன்னா என்னன்னாலும் ஃபிசிக்கல் மீட்டிங் தான் நடத்துவேன். பிகாஸ் ஆன்லைன்ல நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு, நிறைய ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ஷனும். ஆனா பிஃபோர் கோவிட்மே ஃபேஸ்புக் குரூப்னே உமன் குரூப்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி சேம் லைக் தெம். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், ஃபிசிக்கலாக மீட் பண்ணுறது தான் WBCயோட USP. ஸோ அதை நான் மாற்றவே மாட்டேன். ஆனால் கோவிட் வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் நிறைய விர்ச்சுவல் எக்ஸ்போஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்களோ அவங்கள வந்து ரீஃப்ரேம் பண்ணி நீ பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகணும்னா இந்த மாடலுக்கு நீ ஷிஃப்ட் ஆகி தான் போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்து அதுக்கான லீடு ப்ராஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ப்ராஃபிட் எடுக்க வச்சு அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணனால தான் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருந்தனால நாங்கள் அதை ஆட் பண்ணோம். நாலேஜ் ஷேரிங். ஸோ இது வந்து நான் என்னை டீக்ரேட் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்லலை. மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ நான் துபாயில் லான்ச் பண்ண போகிறேன் என் ஃபோரம் அப்படின்னா WBC தான் வந்து நாலேஜ் ஷேரிங் கொடுத்துருக்கு. நான் இதை அது மாதிரி எல்லாருக்குமே இங்கே ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்குது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இஸ் மெயின். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆர் டூயிங், நிறையா அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இதெல்லாம் வச்சுட்டு இதை நோக்கி போகிறோன்னு இருக்கும். பட் நம்ம வந்து தொடங்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா, சரி ஓகே இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் மேம். நீங்கள் நிறைய வந்து பிஸ்னஸ், அதுவும் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீட் பண்ணுறப்போ அவங்களும் உங்கள் ஃபோரமில் இருக்காங்க, நீங்கள் வெளியிலுமே மீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க மேம்? ஏன் அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து டக்குன்னு போயிட முடிய மாட்டுது? ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரியான தாட் ப்ராசஸே இனிமேல் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதே ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் அப்படின்னா இதையே ஒரு பிளேமிங் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோமோ சப்கான்ஷியஸான்னு நினைக்கிறேன். அப்படி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இதை நான் எப்போ வந்து நானும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு தடவை சென்னை சாப்டர் 3 நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணும்போது CKK சார் வந்தார் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ அவர் அதான் சொன்னார்,
நீங்களாம் ஒரு பிளேமிங் கேமை மைண்டில் வச்சுட்டு உமனால் மட்டும்தான் இது முடியல, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் தான் வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பார்க்குறோம், இந்த மாதிரி பிளேமிங் ஃபேக்டர் சப்கான்ஷியஸில் வச்சிருந்தாலே அதுவே தடங்கள் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். ஏன்னா விமனுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதாவது மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் மாதிரி, நம்மளால அவ்வளவு பண்ண முடியாது, பண்ணா இவங்க பேசிடுவாங்க, அவங்க பேசிருக்க மாட்டாங்க. பட் அந்த விஷயமே போயிட்டு இருக்கு. ஏன் இந்த விஷயம் நான் கேட்டேன்னா, நிறைய விமனுக்கு நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்குமே பேசுறாங்க பண்றாங்க இந்த விஷயம்லாம் இருக்கு, அவங்கள பாக்குறப்பே ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கு. பட் ஸ்டில் பண்ண மாட்டேன், ஒன்லி அந்த ஐடியேஷன் ஸ்டேஜ்லயே இருக்காங்க. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எந்த எடுத்து வைக்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டோ தப்போ நம்ம வெளியில எக்ஸ்போஸ் ஆயிரணும், பண்ணிடணும். அது ஐடியா ஸ்டேஜ்ல எது இருந்தாலுமே அது வர்த்லெஸ். எக்ஸிகியூஷனுக்கு போனா மட்டும்தான் ஆக்சுவலி வாட் யூ டன்ன்றது ரிசல்ட் வில் ஸ்பீக் இன் நவடேஸ் வேர்ல்ட். நான் இதெல்லாம் பண்ண போறேன்னா கேட்க நல்லா இருக்கும், பண்ணியா அது சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி செயல், அதுதான் மெயின் நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹோம் பேக்கர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இன்ஸ்டாவை திறந்தாலே எனக்கு தெரிஞ்சு மேல் பிஸ்னஸ் பண்ண விட இவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அடுத்த சர்க்கிள், அதாவது ஸ்மால் ஸ்கேலே இருக்காங்க தவிர ஒரு மீடியம் ஸ்கேல் லார்ஜ் என்டர்பிரைசஸ் மாதிரி போக மாட்டுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பொதுவாக ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை பற்றி உங்களோட ஸ்கேலை பற்றி சொல்கிறீங்க. ஸ்டில் நான் அந்த இடத்துல நின்று என்னையும் கேட்டுக்கிறேன், யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ அதை கேட்டு ஆன்சர் தேடிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் த ரியல் ஃபேக்ட். எனக்குமே தெரியல. இப்போ நானே எடுத்துக்கோங்களேன், எஸ் ஐ எம் கோயிங் டு துபாய், லான்ச்சிங் எல்லாமே இருக்கு. பட் எனக்குமே ஸ்டில் இந்த கொஸ்டின் எனக்கே இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர். சீரியஸ். நீங்கள் ஆனால் யோசிச்சு இருப்பீங்களே ஏன் இப்படி இருக்கோ அப்படின்ற. அதுதான் இப்போ அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு உமன்கிட்ட கேட்டோம்னா அந்த பிரெயின் ஸ்டார்மிங்கும் அந்த டிஸ்கஷனும் எல்லாமே நீங்கள் சொல்கிற பிளேமிங் கேமில் தான் போய் நிற்கிது. ஸோ அப்போ அதுக்கான சொல்யூஷன் எனக்கே இல்லாமல் நான் டிஸ்கஸ் பண்ணாமல் நான் தேடிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் ஸ்கேல் அப் அப்படின்றது வந்து இருக்கணும். அது என்ன பண்ணால் இருக்கும். நான் துபாய் போகிறேன்றதை நான் ஸ்கேலப்பாகவே யோசிக்கல. நான் ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஹையஸ்ட் ஸ்கேலப்னே நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங். ஓகே மேம். ஸோ இந்த ஃபோரம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்லாம் நடக்கும்ல. இப்போ வந்து ஒருத்தவங்க ஓப்பன் அப் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே ஓப்பன் அப் ஆக மாட்டோம். அந்த ஒரு சேஃபாக ஒரு சர்க்கிள் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் லீட்ஸ் கிடச்சிது, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நிறையா ஸ்டோரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி யாராவது கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா, நம்ம சொல்ல மாட்டோமான்னு நான் நிறையா தடவை வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோரி இருக்குது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஹர் நேம் இஸ் மாலினி. அவங்க வந்து எங்கள் சாப்டருக்கு எங்கள் சென்னை 2ல் இருக்காங்க. அவங்க வந்தாங்க. வந்துட்டு நான் வந்து ஒரு பிராண்ட் நேம் சொல்லி ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி அந்த ப்ராடக்டை வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அதர் பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் யுவர் ஸ்கில்னு எங்களோட வைஸ் பிரசிடென்ட் கேட்டிருக்காங்க. சரி, அவங்க சொல்லியிருக்காங்க நான் தமிழ் டியூஷன் நல்லா எடுப்பேன், ஸோ நீ அதை எடுத்துகிட்டு வா, ஸோ ஏஜே டியூஷன் சொல்லிட்டு ஒரு பிராண்டை எடுத்துகிட்டு வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெம்பர் ஆகி இப்போ ஒரு 1.5 years அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட் இயர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க எல்லாமே பண்ணி வெப்சைட் லான்ச் பண்ணி ஒரு 10 countries ஷீ இஸ் டூயிங் ரைட் நவ். ஓகே, ஒரு தமிழ் டியூஷன்றதை வச்சு இது பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ 10 countries அவங்க இருக்காங்க. 14 hours ஷீ இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ். இது ஏன் அவங்க வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்க பொண்ணு கேட்டாலாம், நானும் உன்னே மாதிரி தான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வீட்டிலே இருப்பேனா சமைப்பேனான்றது தான் வந்து அவங்களுக்கு ஹிட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. நம்ம பொண்ணுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கோமா, அவளை நல்லா படிக்க வச்சு நம்ம அவளையும் கிச்சனில் விடுறோன்றது அவளுக்கு ஃபீலாக இருக்குது. நானும் தானே வேலை பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வி ஹவ் டு பி அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் கிட்ஸ் அப்படின்ற ஒரு புஷ் ஃபேக்டர் அவங்கள டபிள்யூபிசிக்குள்ளே கொண்டு வந்து டபிள்யூபிசியில் இருந்து ஷீ இஸ் டெவலப்பிங். ரீசெண்டாக அவங்களோட வெப்சைட் லான்ச் டபிள்யூபிசி மீட்டிங்கில் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. வர்றப்ப பிகினராக வருவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினராக வருவாங்க, இப்போ செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க உள்ளே வந்துட்டு. ஓகே, அவங்களோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் க்ரோத்தை நாங்கள் பார்ப்போம். வர்றப்ப பேசவே மாட்டாங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னாலே அவ்வளோ நடுங்குவாங்க. அவங்க வந்து எங்கள் ஃபோரமில் ரோல் எடுத்து ஷீ பீங் அ லீடர் அண்ட் கைடிங் சம் பீப்புள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறையா இருக்குது.
செம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ நைஸ் மேம். ஆக்சுவலி இப்போ கரியரில் இல்லை ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ் ஆகிறத விட இது வந்து இட்ஸ் மோர் லைக் எம்பவர்மெண்ட். எஸ். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அவங்க ஓகே நான் அம்மா மாதிரி ஆகணுன்ற ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் உமன் ஃபோரம் பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் கனெக்டில் நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்டர் வைஸ் அப்படின்னு, அது இன்னுமே இன்டெப்த்தாக சொல்ல முடியுமா? அந்த கனெக்டில் இப்போ என்ன நடக்கும், என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? எங்கள் ஃபோரமில் ஃபஸ்ட்டே நான் என்ன டிசைன் பண்ணிட்டேன்னா, இட்ஸ் அ உமன் ஃபோரம். ஸோ உமனுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரியாரிட்டி இஸ் மெனி திங்ஸ். ஸோ அப்போ இவங்க இங்கே வர்றாங்கன்னா தட் ஷுட் பி ஃபிக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ சென்னையில் அப்படின்னா செகண்ட் சாட்டர்டே இந்த டைமிங்கில் இந்த வென்யூக்கு வந்தால் கண்ணு மூடிட்டு நீ வந்துடலாம், மீட்டிங் நடக்கும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ். ஓகே. ஸோ அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நேரம் இனிஷியல் ஸ்டேஜில் 2 பேர் தான் வராங்களா, நம்ம இன்றைக்கி மீட்டிங் நடத்தணுமான்னு கேட்பாங்க. நானே வந்தாலும் மீட்டிங் நடக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா அதில் நம்ம ஸ்டபானாக இருக்க தான் பீப்புள் லவ் இட். ஓகே, எதாக இருந்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வி டூ மந்த்லி மீட்ஸ் இருக்கும், மந்த்லி ஒன்ஸ் தான். வி டோன்ட் வாண்ட் டு மேக் தெம் டு பிஸி ஆன் ஹோல் வீக்லி மீட்டிங்ஸ் கிடையாது, மந்த்லி ஒன்ஸ். அதுவுமே 11 to 1 இல்லைன்னா 3 to 6, 4 to 7 எப்பெல்லாம் அந்த எல்லா கமிட்மெண்ட்ஸையும் விட்டுட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உமனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி வி ஃபிக்ஸ்டு. ஸோ வென்யூமே அப்படி தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சென்னைனா இந்த வென்யூ, மதுரைனா இந்த வென்யூ, சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வி லுக் இன்டு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு மந்த்லி மீட்டிங்கில் என்ன ஆகணும்னா ஒரு ஆள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, ஒரு 2 பேர் ப்ரெசன்டேஷன். அவங்க கம்ப்ளீட் பிஸ்னஸை பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் பற்றி. அவங்க பிஸ்னஸை நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவோம். ஓகே. இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணி அவங்க கார்பரேட் கிளைண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ they learn ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுமான்னு ஒரு தமிழ் டீச்சரை கேட்டால் கூட அவங்க டப்புன்னு WBCயில் இருக்க ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணி அவங்க ஒரு 2 டியூஷன் சென்டரில் ஷீ இஸ் இன்டு ஃப்ரீலான்சிங். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ஸோட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனரா நீ 360 லேர்ன் பண்ணணும். கேன்வா ஒரு சீனியர் பர்சன் இருக்காங்க பெங்களூர் சாப்டரில், ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 50+. அவங்கள நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து டிஜிட்டல் டீமில் தான் இருக்கணும், நீங்கள் தான் போஸ்டர் டிசைன் பண்ணணும், மீட்டுக்கு நீங்கள் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இவங்க பண்ணுவாங்க இவங்கள்ட்ட சூப்பராக கொடுங்க அப்படி இருக்கக்கூடாது. யார் அதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கள அதை பண்ண வைங்க, அப்போ அவங்க பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு, அவங்களோட போஸ்டர்ஸ் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ரோல்ஸ் கொடுக்குறோம். உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் போக பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அனலிஸ்ட்னு இருக்காங்க, ஆப்ரேஷன் ஹெட், அவுட்ரீச் பார்ட்னர், ஒரு ஜோனுக்குமே வந்து பிஸ்னஸ் ஹெட், ஃபினான்ஸ் ஹெட், அம்பாசிடர், ஓரியன்டேஷன் ஹெட். நீங்கள் ப்ரீவியஸாக பிரீத்தி இஸ் தி ஓவரால் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஓரியன்டேஷன் ஹெட். ஸோ ஒரு சாப்டர்னு ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னா அதை கம்ப்ளீட் ஹேண்ட் ஹோல்டிங் எடுத்து அதை ரன் பண்ண வைக்க வேண்டியது வந்து பிரீத்தியோட ஒர்க். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் பண்ணுறது, ஸ்கோர் கார்டு, இதெல்லாமே இருக்கும் உள்ள. ஸோ வந்துட்டாங்கன்னா இப்போ நீங்களும் நானும் மெம்பர் அப்படின்னா நம்ம அந்த 3 hours ரொம்ப பேசிக்க முடியாது, பிகாஸ் மீட்டிங் ஹேஸ் அ டைட் அஜெண்டா. ஸோ நீ அதுக்கு மேலே அவங்க கூட 1-on-1 பண்ணி அவங்க பிஸ்னஸ் பற்றி கேட்டுக்கோங்க, பிஸ்னஸ் பற்றி கேளு, பிஸ்னஸ் ரெஃபரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் வேல்யூ ஆல்சோ ட்ராக்ட். ஜஸ்ட் லைக் தட் நீ பிஸ்னஸ் பண்ணிட்டியா ஓகே சூப்பர் அப்படின்னு இல்லாமல் அந்த வேல்யூவை ட்ராக் பண்ணுறோம், ரெஃபரல்ஸை ட்ராக் பண்ணுறோம், யாருக்கு பிஸ்னஸ் நடக்கலையோ அது ஏன் நடக்கலைன்னு அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாமே நடக்குது. நம்ம நீங்கள் பேசுகிறப்ப சாப்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ சாப்டர்ஸ்னால் என்ன? ஸோ யூஸ்வலாகவே ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரமில் இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ சாப்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஜோன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில நெட்வொர்க்கிங்க்குன்னு ஒரு சில கவுண்ட் ஆஃப் மெம்பர்ஸை வந்து டார்கெட்டை வச்சுப்பாங்க. ஸோ எங்களோட நெட்வொர்க்கிங் ஃபோரமில் வந்து 25 மெம்பர்ஸ் ஒரு டீம் ஆகிட்டாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 25 ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டாங்கன்னா வி நேம் இட் அஸ் 1 சாப்டர். ஓகே. ஸோ அந்த மாதிரி சென்னையில் 3 சாப்டர்ஸ் இருக்குது, மதுரையில் 2 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர், பெங்களூர் இதுலலாம் செகண்ட் சாப்டர் லான்ச்சுக்கான ப்ரீ லான்ச் ஒர்க் இருக்குது. ஸோ இதுதான் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் கனெக்டிங் இன் சேம் பாயிண்ட் இஸ் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட். ஓகே.
ஸோ இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய ஃபோரம்ஸுமே இருக்குது, விமன் பேஸ்டு ஃபோரம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலுமே இது வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயம். பிகாஸ் விமன், அதுவும் ப்ரொஃபஷனல் இதில் இருக்கிறவங்க ரொம்ப பிக்கியாக தான் நம்ம வந்து, அதுவும் அவங்க அதுக்குள்ளே போகிறதே ரொம்ப பிக்கியாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி பார்த்துக்கணும்னு இருக்கும், ப்ரொஃபஷனலும் பார்த்துக்கணும், ப்ளஸ் இது ஒரு ஃபோரமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர், அது ஹேவ் டு கம் அகெயின் அண்ட் அகெயின், இதில் ஏதோ ஒரு யூஸ் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன உங்களுக்கு? உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டகரி, ஏன் கேட்டகரி இதில் இல்லையா, நான் சாப்டர் 2 எப்போ லான்ச் ஆகும், நான் வரேன்னு சொல்லி ஒரு செலக்டிவாக ஒரு சில 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, 1.5 years வெயிட் பண்ணி WBSல ஜாயின் பண்ணவங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி இல்லை, யாரா மெம்பர் வர்றீங்க வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் இல்லைங்க, எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எப்போ லான்ச் பண்ணுறோமோ அப்போ சொல்கிறோம். அதுக்காண்டியே க்யூரியாசிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது ஒரு நான் யூஎஸ்பியாகவே பார்க்குறேன். எங்ககிட்ட 25 பேர் தான்ப்பா, அந்த கேட்டகரி க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நாங்கள் அடுத்த சாப்டரே லான்ச் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னதே ஒரு யூஎஸ்பி தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்னென்னா, இட் இஸ் பியூர்லி எமோஷ்னல் கனெக்டட் ஃபோரம். 360 டிகிரி ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனை வந்து டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ என்னென்னா, நீங்கள் ஒரு டெஸ்டிமோனியல் கூட எனக்கு ரீசெண்டாக பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சாப்டர் மெம்பர் சொல்கிறாங்க, எந்த ஒரு ஃபோரம் நான் போயிருக்கேன், எந்த ஃபோரமுமே உனக்கு ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட், நீ ஃபேமிலியும் பார்க்கணும், அதையும் பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறதே இல்லை. யார் போனாலும் மணி இம்பார்ட்டன்ட், பிஸ்னஸ் பண்ணு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஆஸ் அ ஃபவுண்டர் நான் சொல்லுவேன், பர்சனல் கமிட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அதையும் விட்டுட்டு நான் வந்து இல்லை உமன் நீ பண்ணி ஆகணும் அப்படிலாம் நான் பேச விரும்பல. புரியவை, உன்னோட ஃபேமிலிக்கு புரியவை, ஆனால் திருப்பி திருப்பி புரியவை, அதுக்கு தேவை உனக்கு பொறுமை தான். நானே உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஸ்டார்ட் பண்ணவே, எனக்கே அதுக்கான கிளியர் பிக்சர் கிடைக்காத வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், எங்கள் அம்மா ஆகட்டும், எங்கள் அப்பா ஆகட்டும், ஸ்டில் எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் நான் என்ன செய்கிறேன்னே புரியாது. ஸோ ஏன் இதை நீ பண்ணுற, உனக்கு எந்த ஒரு இன்கம்மே இல்லை. அதுதான் நான் ஆக்சுவலாக கேட்கலான்னு வந்தேன். பிகாஸ் விமன் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கனாலே நான் அடுத்தட்டு கேள்வி இருக்கு, நீ பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு. சரி, மணி வருது இல்லை, அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்கன்னா தெல் பி லைக் ஓகே ஏதோ பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுவுமே வரல, நீ ஏதோ ஒன்று குரூப்பாக போய் பண்ணிகிட்டே இருக்கன்ற ஒரு கொஷின் வரும். அது எப்படி நீங்கள் சமாளித்து எப்படி அதை பண்ணுறீங்க? அதுதான் டெஃபினட்டாக அந்த பொறுமை தான். எனக்கு இந்த பொறுமை எப்போ வந்துச்சு அப்படின்னா, 2008 17 வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லாதப்ப நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்து அழுகலை. நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரீலான்சர் ட்ரைனிங் போவேன். 15 days ஒரு காலேஜில் போய் ஸ்டே பண்ணி ட்ரைனிங் கொடுப்பேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து திட்டுவாங்க, இந்த மாதிரி நீ 15 நாள் வெளியே போயிட்டேன்னா எப்படி குழந்தை பெற்றுப்ப. ஸோ அவங்களுக்கு வந்து நான் புரியவே வைக்க முடியாது. ஏன்னா நான் வீட்டில் தனியாக இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். குழந்தை இல்லாமல் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ நான் அதனால நான் போவேன். அப்போ இருந்து ஐ யூஸ் அ ஃபார்முலா கால் ஸ்மைல் அண்ட் மூவ் ஆன். ஸோ யாருனாலுமே யார் பேசினாலும் ஓகேங்க. நான் ஆனால் சைமல்டேனியஸாக ஐம் கெட்டிங் ட்ரீட்மெண்ட். காமாட்சி ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி தான் என் பொண்ணு. என் பொண்ணுக்கு இப்போ 3rd standard படிக்கிறா. நான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அதுதான் எல்லாருக்குமே வெளியே சொல்லுவேன், நீ வந்து உன்னோட இன்ஸ்டன்ட்டை ஃபாலோ பண்ணு, கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ண, ஆனால் அக்னாலேஜ் பண்ணாத. அந்த கிரிட்டிசிசமை பார்த்து ஆக்ஷன் பிளானில் என்ன பண்ணணும். குழந்தை இல்லைன்னு அம்மா அப்பா கேட்குறாங்க, நியாயமான கேள்வி. நம்மளால முடியல, நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதும் உண்மை. நீ உன்னோட ப்ரொஃபஷனையும் பார்க்குற, வெளியில் பார்க்குறவங்களுக்கு இது தோணதான் செய்யும். அதுக்கான ஸ்டெப்பே எடு. நீ யாருக்கு ஆன்சரபிளாவோ அக்னாலேஜபோ பண்ண வேணாம். ஸோ இதுதான் நான் என் மக்களுக்கும் சொல்லித்தரேன். ஃபேமிலிக்கு புரிய வைங்க, அதுக்கான ஸ்டெப்பே எடுங்க. உங்களை இது பண்ணலை, நீ இது ஏன் பண்ணலைன்னு கேட்குறாங்கன்னா நம்ம அதை பண்ணலைன்னு தான் அர்த்தன்றதை நீ ரியலைஸ் பண்ணணும். நான் ஒரு உமன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் மணி ஏர்ன் பண்ணுறேன், அதனால தான் நான் இதை பண்ணலைன்னு நீ கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறதை விட அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை லிசன் பண்ணி அதை நீ பண்ண ட்ரை பண்ணு. ஒரு கட்டத்தில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நான் கைட் பண்ணதில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி தே ஆர் இன்டு ஷைனிங். ஓகே, வித் த ஃபேமிலி சப்போர்ட். ஓகே, இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த விமென் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கனாலே போதும், வேற லெவல் வந்துருவாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணி இருக்குல்ல மேம்? ஏன் இந்த விஷயத்த மட்டும் எல்லாருமே நம்ம காமனாக பார்க்குறோமேன்னு, அது என்னவா இருக்கும்? மைண்ட் செட் அண்ட் ப்ரியாரிட்டி. சீரியஸ்லி என்னன்னா, ஒரு இடத்துல அவங்களே நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், நீங்கள் ஏன் மீட்டிங் வரல, நீங்கள் ஏன் WBCயில் கன்டினியூ பண்ணல, நீங்கள் ஏன் இதை பண்ணலன்னு கேட்கும்போது எனக்கு நான் எவ்வளோ பிஸி தெரியுமா. நான் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, அந்த பொசிஷன்லேருந்து எனக்கு இனிமேல் இந்த பொசிஷன் வேணாம்,
கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு டைமே இல்லை. எனக்கு நிறைய கனெக்ட்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்களே ஹெட் டேபிளில் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து கூட அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டும் ப்ரியாரிட்டைஸையும் உமன் மாற்றிட்டாலே அவங்க இன்னும் பெரிய பெரிய லெவலில் போகலான்னு தோணும். 24 hours இஸ் அ பிக் ஆஸ் ஃபார் அஸ் டைம். ஸோ அந்த டைமில் நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம், மிச்சம் 16 மணி நேரம் இருக்கும். ஃபேமிலிக்கே நீ 5 hours கொடுத்தா கூட ரிமைனிங் ஹவர்ஸில் நீ என்ன பண்ணுற, அதை நீ ப்ராப்பராக ப்ரியாரிட்டைஸ் பண்ணாலே நீ 10 பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்கோ நான் என்னன்னா மல்டி டாஸ்கிங்னா எல்லாருமே என்ன நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணுறது இல்லை, நிறைய வேலையை டிஃப்ரெண்ட் டைமில் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். நான் வந்து ஐ எம் அ பிகினர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன், சர்டிஃபைட் ஆயிருக்கேன், சரிங்களா. நான் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணால் நான் போவேன். நான் ஃபவுண்டருப்பா, நான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஃபவுண்டரு. எனக்கு டைம் இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி பிஸ்னஸ் கிடைக்கும்? நான் எனக்கு என்னோட காலேஜ் ட்ரைனிங் எனக்கு வந்துச்சுன்னா நான் அங்கே போவேன், அதுக்கும் எனக்கு டைம் கொடுக்க முடியுது. நான் அதுதான் ஒண்டர் ஆகிறேன், எனக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுக்க முடியுது. இதே வந்து என்னோட மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரீட் வைக்கிறோம், கெட் டுகெதர்னா நான் போவேன். அவங்க எல்லாருமே எப்படி மேமால அவைலபிளாக இருக்கவே முடியுது அப்படின்னா மைண்ட் செட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாலே போதும். நான் இப்போ தான் நாங்கள் வர்க்கலா ட்ரிப் போயிட்டு வந்தோம். வர்க்கலா ட்ரிப் போயிட்டு வரப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு என் பொண்ணுக்கு பர்த்டேன்னு August 17 என் பொண்ணுக்கு பர்த்டே. நான் அன்னைக்கு 11:30 தான் இறங்குறேன். ஸோ அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வேற யாரோ ஒரு உமனாக இருந்தா என் பொண்ணுக்கு பர்த்டே நான் ட்ரிப்புக்கே வரலன்னுவாங்க. நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஓகே, பொண்ணு பர்த்டே 11 o'clock வந்துருவோம்ல, அப்போ வீட்டில் ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். நான் வந்துடுவேன், நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். என் பொண்ணுக்கு சிக்கன் பிடிக்குமா, நான் வந்துடுறேன், அம்மா வந்தோடனே உனக்கு சிக்கன் பண்ணிடுவேன். அந்த டயர்டு, நான் ட்ரிப்லேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும்னா ஃபேமிலியில் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் மைண்ட் செட் ஆனால் நான் இன்னும் ஒரு நாள் நீ ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்ப? அதே ஃபன் எனர்ஜியில் இருந்திருப்போம்ல, அதை நீ உன் ஃபேமிலிக்கே கொடுத்துடணும். எஸ், நான் வந்துட்டேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி நினச்சிக்கிறேன், நாளைக்கு அவங்களாம் ஸ்கூல் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மைண்ட் செட்டையும் ப்ரியாரிட்டைஸையும் ஒரு உமன் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்க ஈஸியாக டைமை வந்து ஷெட்யூல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மேம். ஏன்னா இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தப்பறம் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இருக்கும். சேம் உல்ட்டா அதே மாதிரி தான். இப்போ வீட்டில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டில் இப்போ சமைச்சிட்டு இதெல்லாம் வந்திருக்கேன், கொஞ்சம் நான் ரிலாக்ஸ்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் மேம் தோணுச்சு, பிகாஸ் நிறைய நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சொன்ன மாதிரி இந்த உமன் ஃபோரம், அது வந்து நம்ம ஃபவுண்டராக இருக்கட்டும், இல்லை அந்த ஈவெண்ட் மேனேஜிங் ஆகட்டும், HR ட்ரைனிங் ஆகட்டும், ஒரு 5-6 லிஸ்ட் இருக்கு. ஸோ நீங்களுமே ஆமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி டைம் கிடைக்குது? பிகாஸ் இது வெளிலேருந்து நம்மளுக்கு பார்க்குறப்போ இல்லை நிறைய மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதில் எல்லாத்துலேயுமே வைக்கிறாங்க, அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்படிதான் சொல்லுவாங்களே. ஆனால் இப்போ இருக்க சூழலுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டாக அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஸோ அதை பற்றி தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நான் யாரை மீட் பண்ணாலும் என்னை வந்து ஒரு ரிவ்யூவராக நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினச்சி ஒரு ரிவ்யூ பண்ணுறவங்க இதை தான் சொல்லுவாங்க, நீ நிறையா விஷயத்த பண்ணாமல் ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ண, நீ சூப்பராக இருப்பேன். குட்டி ஸ்டோரின்றது வந்து 2022 நான் லான்ச் பண்ண பிராண்டு. ஸோ ஆனால் நான் தப்பு தான் பண்ணேன். ஐ எம் ஜீரோ நாலேஜ் அபவுட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து மீடியா சைடில் ஏதாவது நான் பண்ணால் நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ணி நீ ரெடி பண்ணிட்டு, நான் அஃபிஷியல் லைஃப்லேருந்து எப்போ நான் வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் இந்த பிராண்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னனால ஐ ஸ்டார்டட். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் ஸ்டூடியோ வச்சுருந்தேன், லாஸ் ஆச்சு, நான் வெளியில் வந்துட்டேன். ஸ்டூடியோ எடுத்துகிட்டு நான் இப்போ ஆன்லைனில் வர லீட்ஸை வச்சு டீம் வச்சு நான் இது ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ஐ நெவர் ஸ்டாப். குட்டி ஸ்டோரி க்ளோஸ்லாம் பண்ணல, பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் எனக்கு எது கை கொடுத்துச்சுன்னா, கார்மெண்ட் சொல்யூஷனோட ஃபினான்ஷியல்ஸ் கை கொடுத்துச்சு. நான் இன்னும் 2-3 எனக்கு வந்து டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது மதுரையில், ஐ எம் ரன்னிங், ஒரு எம்ப்ளாயி போட்டு பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இருக்கிறனால தான் என்னால் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஐ நோ மை ப்ரியாரிட்டி, ஐ நோ ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பீப்புள் ஆர் மிஸ்ஜட்ஜிங், இவ்வளோ விஷயம் பண்ணுறனால அவளால் ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி கிளியராக பண்ண முடியல. அப்படி கிடையாது. இப்போ இருக்க டேஸில் டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போட்டும்பா நீ வீட்டை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் ஆச்சு, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ அது அப்கிரேட் ஆகுது. பிகாஸ்
நிறையா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வருது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி என்னால் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும், எதுக்கு டைம் ஒதுக்க முடியுன்றதை நிஜமாவே பிளான் பண்ணிப்பேன். பிகாஸ் வை ஐ ஹாவ் திஸ் குவாலிட்டினா ஐ எம் குட் அட் ரைட்டிங். நான் எதாக இருந்தாலும் என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாலும் ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங். ஐ லவ் டு ரைட். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், பண்ணிட்டேனா எல்லாமே என்னோட டைரியில் எழுதலைன்னா எனக்கு அந்த டே வந்து ஃபினிஷ் ஆன மாதிரியே இருக்காது. ஈவன் தோ ஐ எம் சிஸ்டமைஸ் டெக்னிக்கலாக நான் ரிப்போர்ட்டிங் எல்லாமே எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இஆர்பின்னு இருந்தாலும் ஐ யூஸ் டு ரைட். இஃப் எனி திங் ஐ எம் டூயிங் இன் இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ ஒன்று வருது, இதை நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா டெஃபினட்டாக ஐ வில் ரைட். அதுதான் நினைக்கிறேன். ஓகே நைஸ் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரையாரிட்டைசிங் யோர் செல்ஃப் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ சில விஷயங்கள் மட்டும் நம்மளை பார்த்தா பெருமையாக இருக்கும். பரவாயில்ல இந்த விஷயம் நீ பண்ணுறல, அதனால தான் நீ இந்த பொசிஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம எல்லாத்துமே என்னதான் பேட் குவாலிட்டிஸாக நம்மளாலே செல்ஃப் ப்ளேம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் பரவாயில்ல ஐம் கிஃப்டட் வித் தோஸ் குவாலிட்டிஸ், இல்லைனா நல்ல வேலை இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா என்னவா இருக்கும்? அது சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு என்ன குவாலிட்டினா பொறுமை. அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஒருத்தவங்ககிட்ட அவங்களோட தப்பை சொல்கிறது. ஓகே. ஸோ ஹார்ஷாக ஃப்ரண்ட்டில் போயிட்டு நீ இப்படி பண்ணன்னு சொல்லாமல் அவங்களே ரியலைஸ் பண்ண வைக்கிறது வந்து என்னோட பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ அது வந்து நான் இப்போ WBCலேருந்து கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டது பொறுமை. இது ரெண்டும் என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக மாற்றிருச்சு. ஸோ பொறுமையோட உச்சமாக இருக்கும். எல்லாரும் டீமில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, அவங்க அவ்வளோ பண்ணி எப்படிங்க இவ்வளோ பொறுமையாக அவங்களால பேச முடியுது தெரியல. பட் ஐ ஹாவ் அ நேச்சர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. சின்ன வயசில் அப்பா அம்மா ஜாமெண்ட்ரி பாக்ஸை வந்து உடச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கேட்பாங்க, நானே உடச்சிட்டேன்னு சொல்லிடுவேன். ஃப்ரெண்டை சொல்ல தேவையில்லை, நான் அவள் தான் உடச்சிருப்பேன். ஸோ பொறுமை சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வளர்த்துக்கிட்ட குவாலிட்டினா அதுதான். டிப்ளமேட்டிக்காக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது. நம்ம இப்போ உங்கள் ஜேர்னி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து அணுகுறீங்க, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் பேசியிருந்தோம் மேம். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஹேபிட், இது வந்து என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆச்சு, இது கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து ஃபாலோ பண்ணணுன்னா என்ன ஹேபிட்டாக இருக்கும்? ரைட்டிங் தான், கண்டிப்பாக ரைட்டிங்கு. இன்னொன்று வந்து நான் திருப்பி சொல்கிறது தான், எனக்கு டைம் இல்லை அப்படின்ற இதை மறந்துட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃப்ளோ படி பண்ணிகிட்டே இருந்தாலே ப்ராக்ரெஸ் இருக்கும். யூ ஹாவ் டு ரிவ்யூ யுவர் ப்ராக்ரெஸ். இந்த ஹேபிட் எனக்கு இருக்குது. நான் நிறையா தடவை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன். நம்ம இதை பண்ணுறோமே, நம்ம இதுக்கான ரிசல்ட் வருதா அப்படின்ற ப்ராக்ரெஸை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். நீ சின்னதாக பண்ணாலும் பெருசாக பண்ணணும். நீ எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹியூமனாக இருக்கிற எல்லாருமே தே ஹாவ் டு ரிவ்யூ தேர் ப்ராக்ரெஸ். அப்போ தான் லைஃபுக்கான ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட பியூட்டிஃபுல் ஹேபிட்டை நான் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன். ஓ பரவாயில்ல, நீ ஏன் அனலைஸ் பண்ணிக்கிற, உன்னை அனலைஸ் பண்ணி நீ க்ரோ ஆகிக்கிற அப்படின்றத நான் ரொம்பவே ப்ரௌடாக நினைப்பேன். ஸோ அது வந்து ரைட்டிங்கில் தான் வருது. நான் எழுதுறப்ப தான் வரும். நான் சோகமாக நான் வந்து நிஜமாவே வந்து இம்ப்ரூவைஸ் பாயிண்ட்டை தான் நினைப்பேன். ஓ இப்படி நடந்துருச்சா, அப்போ அது நம்மளுக்கு நடந்திருக்குன்னா இதில் நம்ம தப்பு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஐ வில் சி. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம செல்ஃப் பிளேமிங் பண்ணோம்னா நம்ம டவுன் ஆயிடுவோம்னு. அதெல்லாம் சும்மா நான் நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்ஃப் பிளேம் பண்ணி அனலைஸ் பண்ணி யார்ட்டையும் இப்பயும் அதான் அக்செப்ட் த கிரிட்டிசிசம் மாதிரி தான் சொன்னேன். யார்ட்டையும் அக்னாலேஜ் பண்ண வேணாம் செல்ஃப் பிளேமிங்க. சரி இது நான் பண்ணால் தப்பு தான்ப்பா, அவங்ககிட்ட பேசியிருக்கே கூட, அதெல்லாம் வேணாம். நம்ம என்ன இனிஷியலாக ஃபஸ்ட்டு தப்பு பண்ண இனிஷியல் அந்த ஆணிவேர்லேருந்து யோசிச்சா மட்டும்தான் நம்ம அதை திருப்பி பண்ண மாட்டோம். நீ அஸ் லைக் தட் நீ இருக்கிறத மட்டும் யோசிச்சேன்னா திருப்பி கண்டிப்பாக அது நடக்கும். ஆமாம், ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னா நீ நல்லது பண்ணதை இருந்து யோசிக்கணும், ஆணிவேர்லேருந்து யோசிக்கணும். நான் குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும் போது பாசிட்டிவ் நோட், எல்லாருமே பிஸ்னஸ் பாசிட்டிவ் நோட்டில் தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன தப்பு பண்ணேன், அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ பேர்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுலேருந்து ஆரம்பிக்கணும். கடைசி ஃபெயிலியரை மட்டும் நோட் பண்ணி நம்ம அடுத்த இனிமேல் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் உன்னோட ரிவ்யூவை ப்ராக்ரெஸ் பண்ணோன்னா ஆணிவேர்லேருந்து போகணும், சந்தோஷத்துலேருந்து போகணும். அப்போ தான் கவலையை மறக்க முடியுன்றது தான் என்னோட ரிவ்யூ ப்ராக்ரெஸ். ஸோ தட் யூ ஹவ் டு ரைட்.
ஓகே ஓகே தட்ஸ் அ வெரி நைஸ் டிப் மேம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா அடுத்த ஸ்கேல் அப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம், அடுத்த ஸ்டேஜ் நோக்கி எப்படி போகிறதுன்னு. மேம் நீங்கள் பேசுகிறப்பே நீங்கள் வந்து ரெவ்யூ பண்ணணும், எழுதி வைக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம எங்கே போக போகிறோம், இந்த என்னோட கோல். ஸோ இதை நோக்கி போகிறப்ப நம்மளுக்கு தெரியும், ஓகே நான் 5% ரீச் பண்ணியிருக்கேன், 10% ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கோல் செட்டிங்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கான கோலை எப்படி செட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் மாறுபடுறேன். நான் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு போய் அடைவோம்னு நினைக்கிறேன். கோலை விட சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்களும் நானுமே ஜிம்முக்கு போவோம்னு நினைங்களேன். நான் வந்து கண்டிப்பாக என்னோட ஃபிகருக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு போடுவேன். நீங்கள் எதுக்கு வருவீங்க, எதுக்கோ நீங்கள் எதுவுமே யோசிக்கல, வெயிட் லாஸ் இல்லை எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு வரீங்க. நானும் டெய்லி ஜிம்முக்கு வரேன். பெனிஃபிட் இஸ் சேம், ரைட்? So system is early morning wake up, going to gym and eating healthy habits. இதான சிஸ்டம். ஸோ இதுக்கான கோல்னு ஒன்று தேவையில்லை. வெயிட் லாஸ்ன்ற கோல்னால நான் இந்த சிஸ்டமை ரெடி பண்ணேன்னு இருக்கக்கூடாது. நீ ஹேபிச்சுவலாகவே உன்னை வந்து நீ சிஸ்டமைஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ ஈஸியாக வந்து நீ நினைக்கிறத ஆசைப்படுறத அடையலாம். நினைக்கிறத விட ஆசைப்படுறத அடையணும் அப்படின்னா யூ ஹவ் டு கிரியேட் அ சிஸ்டம் நான் சொல்லுவேன். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன். 10th படிக்கும் போது கல்பனா சாவ்லா லெசன் பார்த்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகணும் ஆசைப்பட்டேன். அப்புறம் 12th அப்புறம் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணணுன்றது ஆசையாயிடுச்சு. ஸோ த கோல் வில் டிஃபர். பட் என்னோட ஹேபிட்ன்றது என்னன்னா, என்னோட பிறப்புலேருந்து நான் எப்படி ஒழுங்காக இருக்கேன் ஹியூமனாக நான் நிறைய பசங்களுக்கு நான் சொல்லுவேன், மனசாட்சிக்கு பயந்தவன் மட்டும்தான் வெளியில் பயப்படுவான். மனசாட்சிக்கே பயப்படலன்னா நீ வெளியில் பயப்படுற இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ யூ ஹாவ் டு பி செல்ஃப் ரியலைஸ் வித் ஃபியர் ஃபேக்டர். ஏன்னா இப்போ இருக்க பசங்க எல்லாமே யார் என்ன பண்ணாலும் யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு வாழ்கிறாங்க. தட் இஸ் குட். கோல் நோக்கி இருக்கிறத விட உன்னோட ஹேபிட்டை நீ கரெக்டாக வச்சிட்டாலே அந்த ஹேபிட் வில் ரீடிஃபைன் டு யுவர் டிசையர். ஓகே, ஆசைப்பட்டதை அடைய முடியும்ன்றது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து கோல் மே சேஞ்ச் பட் சிஸ்டம் வில் வித் யூ அப்படின்றத நான் சொல்ல வரேன். தட்ஸ் வெரி நைஸ் மேம். ஸோ இப்போ வந்து விமன் ஃபோரத்துக்கு நிறையா வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, இது இந்த ரேஞ்ச் போகணும்னு. ஸோ அதுக்கான சிஸ்டம் என்னவா இருக்குது? சிஸ்டம் வந்து ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரீம் லைனிங். அதுதான் சொன்னேன்ல, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாத்தையும் பக்காவாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட் மேபி க்ரோத் வந்து இன்னும் சீக்கிரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ எங்களோட சிஸ்டம் என்னென்னா, ஒரு மெம்பர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பெனிஃபிட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ லாகின், ஸோ எந்த இதுலேயுமே எக்ஸிட் இன்டர்வியூ இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஃபோரம் எங்கள் ஃபோரமில் இருக்குது. ஒய் பிகாஸ் அப்படின்னா நான் வந்து என்ட்ரி வர்றதோட எக்ஸிட் வரவங்களோட ஃபீட்பேக்கை படிப்பேன். ஓகே, அது மாதிரி தான் ஃபோரம் க்ரோ ஆகிட்டுருக்கு. எக்ஸிட் இன்டர்வியூவில் டெஃபினட்டாக சொல்லுவாங்க எது பிடிக்கும் எது பிடிக்கல அப்படின்னு. அந்த பாயிண்ட் எடுத்து வி வில் ஒர்க் ஆன் இட். ஒரு சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது தான். சூப்பர் மேம். அதே மாதிரி இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே விமன் பற்றி எல்லாருமே பேசுவாங்க, பெண்கள் இப்படி சாதிக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. பட் விமன் ஃபோரமில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் மென்ஸை பற்றி நீங்கள் மென்ஸ் டேக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லாமல் எங்கே அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? ஆக்சுவலி என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நானும் என்னோட பாஸும் சேர்ந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே எப்போன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு November 19th. ஸோ நாங்கள் தான் எங்கள் கம்பெனியில் ஃபர்ஸ்ட்டு மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த மென்னெல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணோன்னா தே ஆர் ஸோ ஹாப்பி. பிகாஸ் எல்லாருமே சேல்ஸ் பர்சன், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, வி ஆர் ஹெச்ஆர் இது. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து உமன் ப்ரொஃபஷனல் கைண்ட் ஸ்டார்ட் பண்ண 2019 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நவம்பர் வந்துச்சு. ஸோ அப்போ பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோரம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்போ நம்ம ஏதாவது ஒன்று விசிபிலிட்டிக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், மதுரையில் நம்ம மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். பயந்துட்டாங்க. ஒரு உமன் ஒரு மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க மென்னு. எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப திருப்பி அதே ஆயுதம், நம்ம ஹானர் பண்ணலாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னப்ப இன்ஸ்பைரிங் ரியல் ஹீரோ 2019 அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் தட் ஈவெண்ட். ஸோ அப்போ நாங்கள் என்னன்னா ரொம்ப ஆர்வம். அப்போலாம்
பாப்பா வந்து ஃபீடிங் மதர் நான் அப்போ. ஓகே, இருந்தாலும் ஆர்வம், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு 50 மென்னையும் தேடுறேன். எல்லாருமே இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக ஹை பொசிஷன்ஸில் இருக்காங்க. அப்போவே தே ஆர் சூப்பர் இன்ஸ்பைரிங் ரியல் ஹீரோ தான். நம்ம நிறைய பேர் மதுரையில் ஜேகே முத்து சார், விஜே ஆண்ட்ரூஸ், இந்த மாதிரி நிறைய 50 பேருக்கு வி ஹானர் தம். நான் என்ன பண்ணேன்னா எல்லாருக்குமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம், அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீ யாரு, நீ என்ன பண்ணுறேனே தெரியாத ஒரு கட்டத்தில் நான் அவங்கள கூப்பிட்டேன். ஆனால் அந்த 50 மென்னு இப்போயுமே நான் அவார்டு ஈவெண்ட் நடத்துகிறேன். யார்கிட்ட போய் சொன்னாலும் ஓ மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓ அது என்னைக்குன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஸோ சேட் ஆக்சுவலி. பட் ஆனால் நவம்பர் 19 அவங்களுக்கு நான் புரிய வச்சு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த அவார்டு ஈவெண்ட் பற்றியே பேசுவோம் எல்லா அவார்டீஸ் டேமே. ஸோ ஹவ் வி சூஸ் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்து நான் 50 மென்னை நானே கேதர் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்து, அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார், செல்வம் ராமசாமி சார்ன்னு சொல்லிட்டு, அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கார். அவரை சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை மாதிரி ஒரு இன்னோவேட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மென்ஸ் டே இன்ஸ்பைரிங் ஹீரோன்னு ஒரு ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் விமன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆவாங்க. நிறைய வந்து ஜோன்ஸ் ஆஃப் இருக்கு. இப்போ மென் வந்து உங்களை நான் வந்து ஆனர் பண்ண போறேன்னா ஆனர் பண்ண போறேன், அதுவே எனக்கு போதும், நான் வரக்கூட தேவை மாதிரி இருக்கு. அது வந்து மென்ஸ் டேல, மென்ஸ் டேல உங்களை நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஆமா, ஹானரிங்கை விட வி ஆர் செலிப்ரேட்டிங். ஏன் இதை பண்றீங்க, யூ நீட் சம்திங் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு எல்லா மென்ட்டையும். அப்போ வந்து நிறைய மென், ஓ மென்னை செலிப்ரேட்டதே இல்லைம்மா, நீ பண்ணுற, உனக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன் சார், இது அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடாதீங்க, யூ ஆர் ஆர் அவார்டி, we don't need a sponsor. அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்பான்சர்லாம் வேணாம், இந்த ஈவெண்ட்டை நாங்களே பண்ணுவோம், நீங்கள் வாங்க. இப்போ வரைக்குமே இப்போ அந்த அவார்டியாக இருக்காங்கன்னா we won't collect sponsor or money anything. ஸோ ஏன் அப்போ இதை பண்ணுறீங்க? there is a women community to just celebrate men is a concept சார், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 7th இயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அவார்டிஸ் இருக்காங்க எங்ககிட்ட. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி வித் தட். மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் வரதான் செய்யுது. நிறைய பேர் இவங்க யாரு என்னையே தெரியாது ஆனா அவார்டு கொடுக்குறாங்க அப்படியும் மென் பேசியிருக்காங்க. இருக்கதான் செய்யுது. என்ன நம்ம ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்தாலும் இது ஹியூமனாவே ஒரு பர்சன் பேசுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை எப்பயுமே நான்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேன். எனக்கு என் கம்யூனிட்டியில் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறேன், ஸோ இது அதனால நான் பண்ணுவேன். அவார்டு வாங்கினவங்க பேசினாலும் சரி, வாங்காதவங்க பேசினாலும் சரி, யார் பேசினாலும் நான் கவலைப்படுறதே இப்போ வரைக்கும் இல்லை. பட் ஐ லவ் டு டூ திஸ் ஈவெண்ட். இது எங்களோட சிக்னேச்சர் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும், இது வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம், வாங்க. கண்டிப்பாக மேம், நைஸ். அது கேட்குறப்பே சூப்பராக இருக்குது. எஸ் எஸ் ஓகே மேம், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். ஸோ இப்போ நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸுமே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 10 வருஷம் இந்த ஜேர்னி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ உங்கள் ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு ஃப்ரெண்டாக நீ வந்து இப்போ பிஸ்னஸ் வச்சிருக்கல மைண்ட் செட்டில் நீ இதை பண்ணு அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் சொல்ல முடியுமா? எனி உமன், if you want to start anything, okay, if you want to start a business, இல்லை நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வரேன், ஏதோ ஒன்று. ஸோ எது பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஐடியாவை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்கள், வீட்டுக்கு புரிய வைங்க. இந்த 3 விஷயம் பண்ணாலே they will be peaceful. apart from the money, you have to be very peaceful in your life. ஸோ அதுக்கு தேவை நீங்கள் பண்ணுறது ஒர்த்து தான்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றது நிறைய பேர் பேசியிருப்பாங்க. செல்ஃப் லவ், பிலீவ் இன். அப்போ நீ உன்னை நம்பிக்கை வைக்கிறேன்றதை வந்து நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் சொல்லாமல் அதை நீ ஹோல்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நைஸ் மேம், we had a wonderful conversation. நிறைய உமன் ஃபோரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் wonderful podcast. தேங்க்யூ.